வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் குரு கோவிந்தர் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய கவிதை பகுதி, பாரதம் என்ற பழம்பெரு நாட்டினர் ஆவி தேய்ந்து அழிந்திலர், ஆண்மயிர் குறைந்திலர், வீரமும் ஸ்ரத்தையும் வீந்திலர் என்று புவியினோர் அறிய புரிந்தனன் முனிவன். அந்நாள் முகுந்தன் அவதரித்து ஆங்கோர் தெய்வீகத் தலைவன் சீருறத் தோன்றி மண் மாசு அகன்ற வான்படு சொற்களால் எழுப்பிடும் காலை இறந்துதான் கிடக்கிலல், இளமையும் துணிவும் இசைந்து நம் அன்னை சாதியின் மானம் தாங்க முற்படுவள் என்று உலகினோர் அறிவிடை உறுத்தினன் முனிவன். இந்த பாரதிக்கு தன் தாய் திருநாட்டின் மீது இருக்கிற அந்த அளவற்ற பற்று நம்ம எப்படி சொல்கிறது பாருங்க. அவர் சொல்கிறாரு, இந்த பாரத தேசம் பழம்பெரும் தேசம். இந்த நாட்டு மக்கள் ஜீவசக்தியிலேயும் ஆண்மையிலேயும் குறைந்து போய்விடவில்லை. அவர்களின் அந்த வீரியமும் ஸ்ரத்தையும் நாசமடைந்து விடவில்லை என்பதை குரு கோவிந்தர் உலகம் முழுவதும் வாழுகின்ற மக்கள் அறிந்து கொள்ளும் வண்ணம் அன்று நிரூபித்து காட்டினார். ஏன்னா இது அடிமைப்பட்டு கிடந்த தேசம். இந்த தேசம் அடிமைப்பட்டு கிடப்பதனாலேயே இந்த பாரத மக்கள் எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள்னு உலகம் நினச்சிடக்கூடாதுன்னு குரு கோவிந்தர் என்ன செய்கிறாரா, இந்த நாட்டு மக்களினுடைய வீரத்தை நிரூபித்து காட்டுகிறார். அதுவும் எப்படி சொல்கிறார் பாருங்க. அந்த நாளில் முற்காலத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தோன்றியது போல மறுபடியும் தெய்வீக சக்தியுடைய ஒரு தலைவன் தோன்றி இந்த பாரத நாட்டு மக்களை வழிநடத்தும் பொழுது அவன் எப்படி பேசுவானா, சிறிதும் அழுக்கில்லாத பரிசுத்த வசனங்கள் கூறி அந்த தலைவன் எழுப்புகிற போது இந்த பாரத மாதா உடனே எழுந்திருப்பாள். அவள் இறந்தது போல, இப்போ அடிமைப்பட்டு கிடப்பது போல கிடக்க மாட்டாள். அப்படி ஒரு தலைவன் தோன்றி வழிநடத்தும் பொழுது இந்த பாரத மாதா இளமையும் துணிவும் கொண்டவளாகி தன்னுடைய தேசத்து மக்களின் மானத்தை காத்து கொள்ள முற்படுவாள் என்பதை குரு கோவிந்தர் இந்த உலக மக்களுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து சிந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.